Yes, sir. We had a press meet, during which time a lot of inputs were given, the trailers and the making aspects. And now, the second time when we all meet, whatever was showcased was totally different. There was not a iota of repetition. Whatever was offered by you to us as by way of inputs. So I would like to place my congratulations for you and your entire team for that aspect. Thank you. And during which occasion, the first press meet, it was mentioned that the film is likely to hit the screens in the month of April 2025. Yes. Now it's been rescheduled. Yes. Possibly the difference being VFX. the delay in the VFX. Yeah. So the delay in VFX என்னாச்சுன்னா அவங்க ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு ஃபர்ஸ்ட் காப்பி கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க எங்களுக்கு. ஏப்ரல் 25ஆம் தேதி படத்தை வச்சு நான் அப்போதான் சென்சாருக்கு போனோம். சென்சார்ல ஆல்ரெடி எனக்கு பயங்கரமான having a lot of pressure with the censor. எதுக்கு நான் இப்ப பார்த்த லவ் சாங்ல எனக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. நான் எதுக்கு வெளியில சத்தியம்ல இல்லாம இங்க எதுக்கு பண்றோம்னா இதெல்லாம் உங்களுக்கு காட்டணும்ட்டு நாங்க எனி பப்ளிக் தியேட்டர்ல போடும்போது ஐ ஹேவ் டு டேக் சென்சார். நான் கண்ணப்பா வந்து வாயில இருந்து தண்ணி போடுறதே அது அப்செக்ட் பண்ண. நான் சொன்னேன் ஐ கேன் சேஞ்ச் த ஹிஸ்டரி, ஐ கேன் சேஞ்ச் த டிவோஷன். இது உங்களுக்கு சரி இல்ல நார்த் ஆடியன்ஸ்க்கு இல்ல யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன். தட்ஸ் வை நான் இந்த ஜெனரேஷன் நான் கண்ணப்பா கதை சொல்றேன். இதிகாசத்துல இருக்கிறது, ஹிஸ்டரியில இருக்கிறது, அங்க கோயிலே அப்படி இருக்கு, அது எப்படி நான் சோ அது இப்பயும் அதுக்கு ஒன்றும் பர்மிஷன் வரல எனக்கு. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இந்த லவ் சாங் காட்டியிருக்கேங்க. இந்த லவ் சாங்க்கு எனக்கு வந்த query என்னன்னா கண்ணப்பாக்கு லவ் ஸ்டோரி இருக்கா, ரொமான்ஸ் பண்ணாரா அன்ற கொஸ்டின் இருக்கு. ரொமான்ஸா? சிவனும் பார்வதியே their biggest love story. You know, how can you deny that a normal man and woman cannot have love? You know, out of love are born children. Okay, so nobody can deny that. So இதெல்லாம் எனக்கு சென்சார் நெக்ஸ்ட் வீக்ல இருக்க போது கடவுள் சிவனை வேண்டி சாமி just help me at it. So all these things are coming up and the VFX நால I learned a lot in this movie. இதுக்கப்புறம் எனக்கு நம்ம இந்தியால நடக்கிற VFXல எங்க கேப் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். So that's the reason நிறைய பேர் தெரியாம இருக்கலாம், நம்மளுக்கு திருப்பதியில யூனிவர்சிட்டி இருக்கு, மவுண்ட் பாபு யூனிவர்சிட்டி. இந்த டிசம்பர்ல I'm launching one of India's largest VFX course. So that will be from there in 3 years I want to create some of the best VFX producers and supervisors. Sir, sorry to ask a question about a family issue. இருந்தாலும் நான் கேட்க வேண்டிய வருகிறேன். என்னன்னா it has come to the public domain என்றதால நான் கேட்கிறேன். நீங்க இப்ப என்ன சொன்னீங்க, மனோஜ் மன்சுவை பத்தி நான் I don't want to involve him into this issue அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க, பெருந்தன்மையா சொன்னீங்க. பட் அவர் வந்து பாத்தீங்கன்னா மனோஜ் மன்சு வந்து உங்களையும் உங்க அப்பாவையும் 2 பேரையுமே வந்து வீட்டுக்குள்ள வந்து பூந்து அடிக்கிற அளவுக்கு வந்தாரு. அது வந்து டிவி சேனல்ஸ் எல்லாத்தையுமே கவர் ஆச்சு. அது இல்லாம அவர் வந்து உங்களை ரொம்ப பிளேம் பண்ணினே இருக்காரு. வாட் இஸ் தி மெயின் இஷ்யூ பிஹைண்ட் இட் சார்? இஃப் பாசிபிள் யூ கேன் கன்வே இட் ஹியர். ஐ விஷ் ஐ நியூ தி இஷ்யூ. அது எனக்கு தெரிஞ்சா எனக்கும் கிளாரிட்டி இருக்கும். 6 மாசமா கிளாரிட்டி இல்லாமயே நானும் இருக்கிறேன். சரி பேசின்னு இருக்காரு, ஆனா வீட்டுல நடக்கிற விஷயம் நம்ம 10 பேர் முன்னால அவர் பேசுறாரு, நான் பேச விரும்புறேன். What happens in my house stays in my house. But rumors speculate that there are some political pressures from outside அப்படின்றாங்க. அதெல்லாம் உண்டா என்ன? சார், நீங்க சொன்ன விஷயம் தான் என்னன்னா, சிவனடியார்கள் வந்து தமிழ்நாட்டிலும் சரி இந்தியா லெவலும் சரி நிறைய பேர் இருக்காங்க. சரி, நீங்க வந்து பக்தி மூலியமா நீங்க சொல்றீங்க அந்த தண்ணி விஷயம், அந்த வாயில வந்து எத்தனை தண்ணியை போட்டுருக்கு, அது வந்து அது அபிஷேகம் தான். ஆனா வந்து சிவனடியார்கள் ஏத்துப்பாங்களா? யார் ஏத்துப்பாங்க? சிவனடியார்கள், சிவன் பக்தர்கள். ஆமா ஆமா, அதே அதானே கதை நடந்ததுதான். இல்ல சார், நடந்தது. அது என்னன்னா அவங்க கேட்பாங்க இது மாதிரி நடந்திருக்கான்ட்டு, அது ஹிஸ்டரி இருக்கா? இருக்கு, கோயில் ஆக்சுவலா தூர்ஜித்தி there are 2 poems தெலுங்குல. ஒரு வருஷன் ஆஃப் த போயம்ல పుక్కటి నీళ్లు దానిపైన వేశారు, అభిషేకం చేశారన్న వాయిల తண்ணி పోட்டு அந்த போட்டு அபிஷேகம் பண்ணாரு. எங்கிலతో அபிஷேகம் చేశారంటే இன்னொரு வருஷன் இருக்கு. ஆனா எச்சைய துப்பி இங்க பண்ணாருன்னு இருக்கு. அதான் சார் கேக்குறேன் நானு. இல்ல அது ஏதி இருக்கு, சிவபுராணமும் இருக்கு. சிவபுராணால அவருக்கு ஒரு மாംസം நைவேத்தியமா வச்சிருக்காரு, அது சிவன் அக்செப்ட் பண்ணாருன்னு இருக்கு. See, படம் பார்க்கறதுக்கு முன்னால ஒரு 1000 क्वेश्चन இருக்கும். படம் பார்த்துட்டு அப்புறம் எல்லாருக்கும் ஆன்சர் கிடைக்கும்.
ஸோ அதுதான் இப்போ சென்சார்ல கூட இஷ்யூஸ் இருக்கும்போது படம் பார்த்தப்ப அவங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும். விஷ்ணு சார் 100% இருக்கு. அது என்னென்ன கதையே இல்லை, 100% இருக்கு. விஷ்ணு சார், இந்த படம் கண்ணப்ப நாயனாரின் கதையா அல்லது வேற கதையா? சொல்றேன் சார். இந்த படத்தோட கதை கண்ணப்ப நாயனாரின் கதையா அல்லது வேற கதையா? சார் அவர் சொன்னதுக்கும் இதுக்கும் ஒரே ஆன்சர் தான் சார். சார் இது 2014 எனக்கு ஃபர்ஸ்ட் கதை சொல்லும் போது ஒரு இது முன்னால வந்த கதையெல்லாம் நாங்க பண்ணிருக்கோம். நான் அந்த ஸ்பேனை ஏத்துறேன். See, இது ஆக்சுவலி ஹிஸ்டரி என்னன்னா, when you go back to history, போன வாட்டி கூட நான் நிறைய பேர் கூட மீட் பண்ணும்போது சொன்னேன், இது 2வது செஞ்சுரியில சோழா டைம்ல நடந்த கதை. இது பத்தி ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட்ல நம்மளுக்கு இருக்கிறதே சிவபுராணால ஆதிகுரு சங்கராச்சாரியா அவர்கள் அவர் ஏதன சிவபுராணால மென்ஷன் பண்ணியிருக்காரு. 64 நாயனார்ல இவர் நம்பர் 13. அதுக்கப்புறம் 14th செஞ்சுரியில தூர்ஜட்டி மகாகவி ஸ்ரீகிருஷ்ண தேவராய ராஜ்யத்துல அவரு ஏதன ஒரு கம்பைலேஷன் ஸ்ரீகாளஹஸ்தி ஈஸ்வர மகத்தியம் ஆனா ஏதன போயம்ஸ்ல இருந்து இந்த படம் பேஸ் எடுத்து எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ அதை டிரான்ஸ்லேட் பண்ணது ஒரு இங்கிலீஷ் கரெக்டர் சிபி பிரவுன். அவரது 1895ல புக்ஸ் பிரிண்ட் பண்ணாங்க. அதுல ஒரு புக் எனக்கு there are only 5 books இருக்குன்னு சொல்றாங்க. பட் one book is பிக்கனர் யூனிவர்சிட்டியில இருக்கு, பிக்கனர் மியூசியம்ல இருக்குன்னு சொல்றாங்க. So this story ஒரு கதை என்ன, ஒரு ஏத்திஸ்ட் நாஸ்திகன் கடவுள் பக்தன் ஆயிட்டான், மிகப்பெரியான பக்தன் ஆயிட்டான். இந்த ஸ்டோரி யாருக்கு எல்லாருக்கும் தெரியும். இவர் பக்தன் ஆயிட்ட அப்புறம் என்னென்ன பண்ணாருன்ட்டு டாக்குமெண்ட்ல இருக்கு. ஆனா நாஸ்திகனா இருக்கும் போது என்ன ஆச்சுன்ட்டு யாருக்கும் தெரியாது. சோ இதுக்கு முன்னால வந்த 6 படத்திலையும் அவங்கவுங்க வெர்ஷன் அவங்க காட்டினாங்க. சோ இது கூட அதுக்கு முன்னால நடந்தது my version as a writer. I took creative liberties. எதுக்கு நாஸ்திகனா இருந்தான், அதுக்கப்புறம் how did he change, அந்த சேஞ்ச் ஆயிட்ட அப்புறம் the story is known to everybody. So how it was portrayed, director sir portray பண்ணாரு. அது picturization or dialogues and everything is different. But அதுக்கு முன்னால இருந்ததுல it's our version. விஷ்ணு சார், இந்தியாவில் சிவ பக்தர்கள் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க, வேர்ல்டு லெவலில் நிறைய இருக்காங்க. அவங்க எல்லாம் கமர்ஷியல் ஹீரோவா நடிச்சவர் அக்ஷய்குமார். அதே மாதிரி காஜல் அகர்வால் தெரியும், தமிழ் தெலுங்கு ஹிந்தியில நிறைய கமர்ஷியல் ஹீரோயினா நடிச்சாங்க. ஒரு சிவனாவும் பார்வதியாவும் ஏத்துக்கிடுவாங்களா? எப்படி காமிச்சிருக்கீங்க? படம் பார்த்துட்டு அப்புறம் இந்த ஆன்சர் உங்களுக்கு தெரியும். எதுக்குன்னா நான் விஷுவலைஸ் பண்ணும்போது சிவன் பார்வதி எங்க அப்பாவோட அப்பா அம்மா, தட் இஸ் வாட் ஐ லுக் அட். எங்க அப்பா அம்மா மிட் 30s கியூட்டா பேண்டர், அவங்க லவ். நான் எப்படி எங்க அம்மா அப்பா நான் பார்த்தனோ அப்படிதான் சிவனும் பார்வதி எங்க அம்மா அப்பா அப்படிதான் நானும் பார்த்தேன். அண்ட் என் விஷுவலைசேஷன்ல ஐ குட் விஷுவலைஸ் தெம். அக்ஷய்குமார் சார் இந்த மாதிரி இருக்கணும், காஜல் பார்வதி தேவி மாதிரி இருக்கணும். நான் எடிட் ரூம்ல பார்க்கும் போதெல்லாம் இந்த எடிட் ஐ யூஸ் டு டெக்ஸ்ட் காஜல், thank you for accepting the role and it's such a beautiful thing, I can see my Parvati mother over there ante நான் நிறைய வாட்டி டெக்ஸ்ட் பண்ணிருக்கேன். நாளைக்கு படம் பார்க்கும்போது கூட உங்களுக்கு அப்படி இருக்கும் சார். உங்களுக்கு டைரக்டர் 2 பேருக்குமே கேட்கிறேன். ஆக்சுவலா அவங்க மதுபாலா மேடம் பேசும்போது சொன்னாங்க நியர்லி 500 ஆர்டிஸ்ட் இங்க இதுல நியூசிலாந்து ஷூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த 500 ஆர்டிஸ்ட் இங்கிட்டு கொஞ்சம் பேரு அங்கிட்டு கொஞ்சம் பேரு டோட்டலாவே இங்க தான் போறாங்க. டோட்டலா there were 600 crew members from around the world அங்க வந்தது. அதுல 197 were from Thailand. ஒரு 25-30 பேர் வரைக்கும் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருந்து வந்தாங்க. மிச்ச பேரெல்லாம் நம்ம இந்தியால இருந்து தான் எடுத்துட்டு போனோம். செட் இந்த கண்டெய்னர்ஸ் முதல்ல போச்சு. அல்லவே அங்க லோக்கலா நாங்க ஒரு 15-20 நாள் அங்க லோக்கல் மாவோரி கிரௌட கூட ஹைட் பண்ணிட்டோம் வார் சீக்வென்ஸ். How are you able to cope up இந்த இங்க இருந்த ஆர்டிஸ்ட் போனாங்க, அந்த கிளைமேட்க்கு எப்படி அவங்களால தாங்க முடிஞ்சுச்சா? அவங்களால did you face any complications there? A lot of things, but it's all Shivalila. Everything happened with the blessings of Lord Shiva. Sir, villain. So director sir, excellent character. Thank you. See, because of Mohan Babu sir and Vishnu ji, I got such a pool of actors, so many great actors,
that I do not need to put so many informations or so many things in their brain. I like natural progress of performance. An actor brings something themselves, you just feed, you just plant a seed in their brain, in their life or about character and let it grow themselves. If I will force myself on characters, every character will act according to me. But when you will leave them, you will find different kind of flowers blossoming. Yeah, it's easy job. And one more thing I want to say, and I say again and again, that all the legendary actors, you see them on screen as a performer, but they are so focused. I want to talk about Mohan Babu sir. What he has to prove now? He has done more than 600 movies, he got all the recognition. But everybody should come and watch him on set, that how sincere, how dedicated he is. Yeah, Akshay ji, Mohanlal sir, everybody, Sharad sir, Madhubala ji, I am so blessed to have so many great actors and so many dedicated and intelligent actors. So that was a blessing that we have. Not only me, but whole unit have. Okay, thank you. Last thing I'll give it. But Allaroda major Mohanlal sir will be the biggest surprise in the movie. On 27th, நீங்க எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் எனக்கு சொல்லுவீங்க. Sir, villain. Yes. Villain sir. வெல்கம் டு சென்னை. தேங்க்யூ. ஸ்பெஷல் நீங்க உங்க லாங்குவேஜ்ல நீங்க வந்து இங்க வந்து பேசுனது சில பேர் வந்து ஹிந்தி தமிழ்ல இது பண்ணி ஹிந்தி லாங்குவேஜ்ல சொல்லுவாங்க. பட் நீங்க போல்டா ஹிந்தில பேசுனீங்க. சோ அது ரொம்ப பிடிச்சிருந்தது. செகண்ட் திங் நீங்க வந்து மகாபாரத துரியோதன கேரக்டர் பண்ணிருக்கீங்க. சோ அது செமையா இருக்கும். விஜய் டிவில நாங்க பார்த்தேன். சோ வேற லெவல்ல இருந்தது. உங்களை அதை வச்சு தான் அவங்க செலக்ட் பண்ணாங்களா? जी मुझे जब मोहन बाबू सर ने महाभारत देखी थी तो उनको दुर्जय का किरदार बड़ा पसंद आया था. उन्होंने मुझे स्पेशली बोला कि एपिक तो आई फील सीरियसली सो लकी कि मतलब इतने सारे फिल्म में लेजेंड है तो उनके सबके साथ काम करना एक बहुत बड़ा मतलब अपने आप को भाग्यशाली महसूस करता हूँ. और जो प्यार आपने महाभारत में मेरे किरदार को दिया था तो मैं कह सकता हूँ उससे भी मतलब ज्यादा आपको इसमें दिखेगा. कालमुख मतलब you all hate me in this movie. Thank you so much. சார் உங்க லாஸ்ட் क्वेश्चन சார். இந்தியால இருக்கிற எல்லா அனைத்து ஆர்டிஸ்டுமே உள்ள போட்டிருக்கீங்க. ஏன்னா எல்லாருமே எட்டு போயிட்டு ரொம்ப லாங்ல போயிட்டு ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க. இவங்களை வந்து ஹேண்டில் பண்றது யார் ஈஸியா இருந்தது, யாரு கஷ்டமா இருந்தது? Everybody very easy. உண்மையை சொல்லுங்க. Everybody very easy. எனக்கு எதுவுமே கஷ்டம் இல்ல. எனக்கு பசங்க இப்ப நீங்க பார்த்த அந்த ஸ்ரீகாளஹஸ்தி பாட்டு வந்து எனக்கு ரெட்ட பசங்க பொண்ணுங்க, அவங்க ரெண்டு பேரும் தெலுங்குல பாடினாங்க. நடிச்சது அப்கோர்ஸ் ஆல் லாங்குவேஜஸ்ல இருக்கும். தே ஆர் சிங்கர்ஸ். அவங்க கேட்டா எனக்கு ஒரு மகன் கூட இருக்கிறான். எனக்கு 4 பசங்க. இன்னும் வேணும்னு கேட்டா வெளியே போயிட்டு வேற யாரும் கேட்டு வச்சிருக்காங்க. அது அப்புறம் பேசலாம். ஸோ என் பையன் கூட இதுல ஆக்ட் பண்ணியிருக்கான். இவங்க 3 பேரும் ஆக்ட் பண்ணும்போது நான் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜரா இருந்தேன். அதுதான் எனக்கு பிக்கெஸ்ட் டென்ஷன் படத்துல. பட் ஐ என்ஜாய் எவ்ரி மினிட் ஆஃப் இட். ஃபைட் மாஸ்டரோ இருந்தீங்களாமே? ஒன்லி ஒரு சில சீக்வன்சஸ்க்கு. பிகாஸ் நான் கதை எழுதுனதுனால சில சீக்வன்ஸ் நானே கோரியோகிராஃப் பண்ணதா ஆச்சு. ஓகே, தேங்க்யூ. நேரமின்மை கருதி Q&A செஷன் மட்டும் முடிச்சுக்கலாம். பட்